அதாவது மகாவீர் ஜெயந்தி, மகாவீருக்கு இந்த மண்ணுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. மகாவீர் ஜெயந்தி இந்த மாதிரி இதுங்களா கறிக்கடையை மூடுவது உங்களுக்கு தெரியாது. கறிக்கடையில நின்றுக்கிட்டு என்ன நினைச்சாங்களோ இதுல இப்ப கூட 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 2-3 அம்மாலாம் எடுத்து யாரு சீமானா எப்பா இன்னைக்கு தாப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு சாமி பேர் சொல்றானப்பா இந்த ஜெயந்தி கீந்தின்னு இதை கருதிங்க அது வரல, அந்த அம்மாவுக்கு வரல. மகாவீர் ஆமாப்பா அந்த இதுல இந்த 1/2 கிலோ கறி வாங்கிட்டு போலாம் வீட்டுக்குன்னா கறி கடையை மூடிட்டு கறியை விட்டு தரமாட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீ இத என்னன்னு கேட்டு ஒரு சத்தம் போட்டு விடுன்னு அந்த அம்மா. அப்ப இதுல ஒண்ணு நீங்க கவனிக்கணும். நீங்க கோரிக்கை வச்சதுனால கிறிஸ்தவ என் சொந்தங்கள் எல்லாம் என்கிட்ட கேட்டதுனால நானும் அந்த வலிமை சேர்க்கிறதுக்காக நீங்க புனித வெள்ளி அன்னைக்கு அந்த மதுக்கடைகளை மூடுங்க அப்படின்னு நம்ம காந்தி ஜெயந்திக்கு இருக்கு, காந்தி பிறந்ததுக்கே இருக்கு. அப்ப புனித வெள்ளிக்கு நீங்க மூடுங்கன்னு நாங்க சொன்னோம். வள்ளுவர் நாளுக்கு இருக்குது, அது மாதிரி நீங்க செய்யுங்கன்னு சொன்னோம். அது சும்மா ஒப்புக்குதான், உங்களுக்கு தெரியும். காந்தி ஜெயந்தியே அது வள்ளுவர் தினம்னா ஒரு 200 கோடிக்கு ஒரு நாள் வியாபாரம் ஆகுதுன்னா அதுக்கு முத நாளே 400 கோடிக்கு ஆயிரும். சிரிக்காதீங்க, சிரிச்சீங்கன்னா நான் அதை போய் தர மாதிரி ஆயிரும். இல்ல முத நாளே வாங்கி தேக்கிடுவான். நம்ம ஆளுக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆமா, நீங்க திறக்கிறதுனா முன்வெளியே வைக்கிறது, இப்படி மூடுறதுன்னா அந்த பக்கம் அப்படி அந்த பக்கம் வைக்கிறது.